நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஜோஷ்வா டிவியின் வாயிலாக எழுப்புதல் நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபம் பண்ணுவோம். சோதரிக்கிற தகப்பனை துதிக்கிறோம்ப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரை நன்றியோடு துதிக்கிறோம். துயாதி துயோரை நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறேன் சர்வவல்லமுள்ள தகப்பனை நன்றியோடு துதிக்கிற தகப்பனை, இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளை அப்பா பிள்ளைகள் இடத்துல பகிர்ந்து கொடுக்க நீர் எங்களுக்கு இந்த நேரத்தின் தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீங்க தகப்பனே. அப்பா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பேச சத்தம் கொண்டீங்களோ அந்த காரியங்களை பேசுங்க தகப்பனே. நம்முடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும் தகப்பனே. அப்பா விதைக்கிற வார்த்தையானது வசனமானது தகப்பனே, அது பலன் கொடுக்கிறதா காணப்படட்டும் தகப்பனே. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல காணப்படட்டும் தகப்பனே. அது அநேக கனிகளை கொடுத்து அநேக ஆத்துமாக்களை தகப்பனே அப்பா உம்முடைய பாதையில் நான் வழி நடத்துகிறதுக்கு அப்பா அது போதுமானதாய் காணப்படத்தக்கதாய் செபிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் பேசுங்க, உங்களுடைய வார்த்தை மாத்திரம் வெளிப்படத்தக்கதாய் செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். மத்தேயு 22வது அதிகாரம் 2வது வசனம். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த கதை நம்ம அநேகருக்கு தெரியும். பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசுவானவர் ஊமைகளாக சீஷர்கள் மத்தியில் பேசப்படும் போது சொல்லப்பட்ட காரியங்கள் ஒரு அந்த வசனம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அழைக்கப்பட்டவர்கள் கல்யாணத்துக்கு வர செல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்கு திருமணம் பண்ணுகிறதற்காக என்ன பண்ணுறாங்க, அநேகருக்கு அழைப்புதல் கொடுத்து அந்த திருமண நாள் என்று அவர்கள் வருவார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்து அவர்கள் வர தாமதம் ஆகிற போது அவர்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து வரும்படி சொல்லி தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்புகிறாங்க. நம்ம இந்த நாட்களில் பார்க்குறோம், எல்லா இடங்களிலும் என்னது திருமண கல்யாண சீசன் வரும்போது பார்த்திங்கன்னா கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் கோயில்களை விசேஷம் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு மாதங்களிலும் ஒவ்வொரு விதமான சுப நிகழ்ச்சிகள் நல்ல காரியங்கள் நடைபெறும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு காரியங்களுக்கு இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை வருதுன்னு சொன்னால் அது மனுஷங்க கொடுக்கப்படும் பொழுது அதுக்கு மிகுந்த என்ன பண்ணுறோம், நம்ம மரியாதை கொடுக்குறோம். ஐயோ இவங்க நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, இவங்க நமக்கு வேண்டியவங்க, இவங்க நமக்கு சொந்தக்காரங்க, இவங்க நமக்கு நெருங்கின சொந்தம், இவங்க கொஞ்சம் தூரத்து சொந்தம், இவங்களுக்கு நம்ம ஒரு ஆள் மட்டும் போகலாம், இல்லை குடும்பத்தோடு போகலாம். இப்படி அநேக காரியங்கள் அநேக வரைமுறைகள் நம்ம வைத்துக்கொண்டு அநேக காரியங்களை செய்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம்னா, ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு திருமண காரியம் நடத்தப்படும் பொழுது என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் அழைப்புதல் கொடுத்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை அள்ள தட்டுகிறவர்களாக காணப்படுறாங்க. அது 4வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் வேறொரு ஊழியக்காரர் அழைத்து, நீ போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் விருந்தை ஆயந்த பண்ணினேன், எருதுகளும் கொளுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறாங்க. எல்லாமே ரெடியாகிடுச்சு, நான் நல்ல விருந்துக்கு ஆயத்தம் பண்ண விருந்துகள் எல்லாம் சமைத்து முடிக்கப்பட்டது, நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்க அந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வேலைக்காரர்களை சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் யார் யாருக்கெல்லாம் அழைப்புகள் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க, வருவதற்கு மனதில்லாதபடிக்கு அந்த அழைப்புதலையும் அந்த அழைப்பையும் அந்த வேலைக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தைகளும் என்ன பண்றாங்க, அள்ள தட்டுகிறவர்களாக காணப்படுறாங்க. சொல்றாங்க, அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் என்ன பண்ணிவிட்டார்கள், போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ராஜா அனுப்பின அந்த ஊழியக்காரர்கள் அந்த வேலைக்காரங்களை பிடிச்சு அடித்து கொலை செய்து அனுப்பினார்கள். அடுத்து இதை கேள்விப்பட்ட ராஜா என்ன பண்ணுறார், கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுறார், சுட்டரித்த. அவங்க யாருக்கெல்லாம் அழைப்புதல் கொடுத்து அவங்க அந்த வார்த்தை கேட்காதபடிக்கு அள்ள தட்டி அந்த வேலைக்காரர்களை துன்புறுத்தி அசிங்கப்படுத்தினார்களோ அந்த இதை கேள்விப்பட்டவுடனே அந்த ராஜாவுக்கு என்ன பண்ணுகிறது, மிகுந்த கோபம் உண்டு. அந்த பட்டணத்தை எல்லாம் பற்றி என்ன பண்ணிட்டாரு, அழித்து போட்டாராம். இதே போல தான் நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம், கடைசி கால தருணத்தில் இருக்கோம். கடைசி காலங்கிற இருக்கிறனால சத்ருவானவன் பல வழிகளை ஜனங்கள் என்ன பண்ணிக்கணும்,
இருக்கிறான், வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். தெய்வம் அல்லாத காரியங்களை தெய்வம் என்று சொல்லி, மனிதர்களை தெய்வங்களாக சொல்லி, பல பல காரியங்களை தெய்வங்கள் என்று சொல்லி அவர்களை என்ன பண்றான், வழி தப்ப பண்ணி கொண்டிருக்கிறான். அவருடைய ஆத்துமாக்களை அழித்து கொண்டு இருக்கிறான். இதுதான் உண்மையான தெய்வம். இதுதான் தங்களுடைய பாவத்திற்கும் தங்களுடைய சாபத்திற்கும் தங்களுடைய வியாதிகளுக்கும் எல்லாவற்றிற்கும் என்ன பண்ணுகிறது, இயேசுவின் ரத்தம் மாத்திரமே வழி என்பதை அவர்கள் அறிய முடியாதபடிக்கும், இவர் ஒருவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமாய் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்ன இயேசுவின் வார்த்தைகளை அவர்கள் உணர முடியாதபடிக்கு, அந்த ரட்சிப்பின் பாதையில் ஜனங்கள் செல்லக்கூடாதபடிக்கு பல வழிகள் அவங்களை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான், திசை திருப்பி அந்த ஆத்துமாக்களை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான், அழிவுக்கு நேராக கொண்டு போயிருக்கிறான். கடைசி காலங்கிறதுனால அநேக யுத்தங்கள், குழப்பங்கள், போராட்டங்கள், பஞ்சங்கள், வியாதிகள், பலவிதமான காரியங்கள், இதுவரைக்கும் நம்ம கேட்கப்படாத காரியங்கள் நடைபெறுகிறது. கொலைகள் அதிகமாகிறது, குற்றங்கள் அதிகமாகிறது, இந்த பூமியில ரத்த சிந்துகிறது அதிகமாகிறது. ரத்த சிந்த 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 பிசாசனுடைய வல்லமைகள் பெருக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவனுடைய வல்லமைகள் பெருக 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 கிறிஸ்துவானவர்கள் அதிக போராட்டங்களை, பாடுகளை சந்திக்கிறாங்க. அதே நேரத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு வியாதிகள், வறுமைகள், வேதனைகள் சொல்லி என்ன காரியத்தினால் இது நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை கூட அறியாதபடிக்கு அவர்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, தவித்து கொண்டிருக்கிறாங்க. அவருடைய வாழ்வாதாரம் ஒரு பக்கம் அரசியல் காரணங்களுக்காக ஒரு பக்கம் பெரும் பணக்காரர்கள் செய்கிற காரியங்கள்னால ஏழை மக்கள் ஜனங்களுடைய எல்லாமே என்ன பண்ணுகிறது, முடக்கப்பட்டு கொண்டிருக்குது. இது எல்லாவற்றிலிருந்து ஜனங்களை ரட்சிக்கும்படியாகும், அவர்களை மீட்பின் பாதையில் வழிநடத்தும்படியாகும், அவருடைய ஆத்துமாக்களை நரகத்திலிருந்து காப்பாற்றும்படியாக தான் கர்த்தர் அநேகரை இந்த நாட்கள் என்ன பண்ணியிருக்கிறார், அழைத்திருக்கிறார்கள். அழைப்பு பெற்றவர்கள் இதில் சொல்லப்பட்டவர்களை போல என்ன பண்ணி கொண்டிருக்கோம், ஒவ்வொரு காரியங்களை சொல்லி அந்த அழைப்பை நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கோம், அல்ல தட்டி கொண்டு இருக்கிறோம். ராஜாவுடைய இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், ஒரு மனிதர்கள் கொடுக்கும் போதே அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதிக கனம் கொடுக்குறோம். ஐயோ கண்டிப்பாக நாங்கள் வந்துடும், குடும்பத்தோடு வந்துடும், உங்கள் கல்யாணத்துக்கு வராமல் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எங்கே போக போகிறோம், ஐயோ இவங்க நமக்கு ரொம்ப சொந்தங்களாச்சு, இப்படி நீங்கள் போகலன்னா நாளை பின்ன அவங்க முகத்தில் நம்ம எப்படி விழிப்போம், அநேக காரணங்களை சொல்கிறோம். நம்ம போகிறதுக்கும் அநேக காரணங்களை சொல்லுகிறோம், போகாமல் இருப்பதற்கும் அநேக காரணங்களை சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய அழைப்பை நம்ம அல்ல தட்டும் போது, அந்த அழைப்பை அசட்டை பண்ணும்போது அதை குறித்து நமக்கு எந்த சிந்தனையுமே இல்லாதபடி இருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொருவரை அப்போஸ்தலராக அழைத்திருக்கிறார், தீர்க்கதரிசிகளாக அழைத்திருக்கிறார், வேத பண்டிதர்களாக அழைத்திருக்கிறார், அற்புதம் செய்கிறவர்களாக அழைத்திருக்கிறார், வியாதிகளை சுகமாக்குற வரங்களை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வரங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அவனவர் ஈவுக்கு தகுந்ததாக, கிருபைகளுக்கு தகுந்ததாக என்ன பண்ணுகிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், வல்லமைகளை கொடுத்திருக்கிறார், அழைப்புகளை கொடுத்திருக்கிறார். சிலருக்கு சபை ஊழியங்களை கொடுத்திருக்கிறார், சில சுவிசேஷங்களை அறிவிக்கிறவர்களாக கொடுத்திருக்கிறார். எவ்வளவோ அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த அழைப்புகளை நம்ம அறிந்தும் அறியாதது போல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம். இதில் சொல்லப்பட்டது போல ஒருவன் அசட்டை பண்ணினான், ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டான் என்று சொல்லப்பட்டது போல நம்ம என்ன பண்ணுறோம், தங்களோட சுய காரியங்களை யோசிக்கும். ஐயோ இந்த ஊழியத்துக்கு போயிட்டா என் சொந்தக்காரங்க நான் மதிப்பாங்களா, அசட்டை பண்ணுவார்களே, என்னோட வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவேன், பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணுவேன், என்னோட எதிர்காலம் என்ன ஆகும், என் பிள்ளைகளோட படிப்பு என்ன ஆகும்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை குறித்து நம்ம யோசித்து அந்த அழைப்பை என்ன பண்ணி கொண்டிருக்கோம், அப்படியே மட்டுப்படுத்தி அவரோட சித்தத்திற்கு அவருடைய திட்டத்திற்கும் நம்ம என்ன பண்ணுகிறது இல்லை, செவி சாய்க்காதபடி இருந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம இப்படி ஒவ்வொரு காரியங்களை யோசித்து 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 அழைப்பை நம்ம அசட்டை பண்ணி கொண்டே இருப்பதனால தான் என்ன பண்ணுகிறது, ஜனங்கள் கொள்ளை கொள்ளையாக கூட்டம் கூட்டமாக மரணத்திற்கு நேராய், தவறான தற்கொலைக்கு நேராய், விபச்சாரத்திற்கு நேராய், வேசித்தனங்களுக்கு நேராய், தங்கள் தெய்வங்கள் அல்லாத காரியங்களை தங்களுடைய தெய்வ பக்தி விருத்தியை காண்பித்து அழிவுக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த ராஜா இதில் எப்படி சொல்லப்பட்ட, ராஜா அதை கேள்விப்பட்ட போது கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்களை பட்டணத்தை சுட்டெரித்தான். அதற்கப்புறம் என்ன நடக்கும் பாருங்க. அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அவர்கள் அபாத்திரராய் போனார்கள். இதே தான் நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறது. கர்த்தர் ஒரு பக்கம் அவருடைய இருதயம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்குது, வேதனைப்பட்டு கொண்டிருக்கு, தவித்து கொண்டிருக்கிறது. ஐயோ என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்களே, அந்த அறிவை, கர்த்தரை பற்றுகிற அறிவையும், ரட்சிப்பின் அறிவையும், பரலோக ராஜ்யத்தை குறித்த அறிவையும், வரப்போகிற வருகையின் அறிவையும் குறித்து என் ஜனங்களுக்கு யார் அறிவிப்பார்கள், யார் அவர்களை மீட்பதற்காக எனக்காக திறப்பலை நிற்பார்கள், இதோ சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடின ஒருவனையும் காணேன் என்று சொல்லும்படியாக அவர் என்ன பண்ணிக்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார், இருதயம் தத்தளித்து கொண்டு இருக்கிறது. அதே போல் அழைக்கப்பட்டவர்களும் அந்த அழைப்பை அசட்டை பண்ணினவர்களாய் அந்த அழைப்புக்கு அபாத்திரராய் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு மரத்தை
நம்ம ஊமையில் பார்க்கப்படுகும் பொழுது சொல்லப்படுகிறது, இந்த மரம் எதுக்கு நிலத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது, இதை வெட்டி போடலாம் என்று அந்த எஜமான் சொல்லப்படும் போது அந்த வேலைக்காரன் சொல்கிறார், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும், அதுக்கு சுற்றி நான் கொத்தி எரு போட்டு இன்னும் உரங்களெல்லாம் வைத்து அது கனி தருகிறதா தரலையான்னு பார்ப்போம், இன்னும் ஒரு வருஷம் பார்ப்போம், அப்படி தரலன்னு சொன்னால் அதை வெட்டி வீழ்த்தி விடுவோம் என்று சொன்னது போல இன்னும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க, என் மகன் என்னோட அழைப்புக்கு வந்துடுவான், என்னுடைய மகள் வந்துடுவா, பாத்திரராக மாறி விடுவாங்க. அந்த அழைப்பை இழந்து போகாதபடிக்கு என்ன பண்ணுகிறார், பரிதபிக்கிறவராய் பிதாவின் இடத்துல என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், நமக்காக அந்த தோட்டக்காரனை போல பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த அழைப்பை பெற்றவர்களோ அதற்கு அபாத்திரராய் போய்கொண்டவர்களாக இருக்கிறோம். உங்களை கொண்டு உங்களுடைய சபைகளோ, உங்களுடைய தெருக்களிலோ, உங்களுடைய வீடுகளிலோ உங்களோட வம்சங்களிலோ கர்த்தர் உங்களை கொண்டுதான் எழுப்புதலையோ, உங்களை கொண்டுதான் உங்கள் ஜனங்களுக்கு மீட்பையும், உங்களை கொண்டுதான் அந்த இடத்தில் தீர்க்கதரிசிகளாக, அப்போஸ்தலராக, சுவிசேஷங்களை அறிவிக்கிறவராக, அற்புத அடையாளங்களை செய்கிறவர்கள், இன்னும் என்னென்ன காரியங்களை உங்களுக்கென்று அவர் நியமித்திருக்கிறாரோ அந்த காரியத்தை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அழைப்பை பெற்றவர்களாகி நீங்கள் உங்களுடைய அழைப்புகளை உறுதிப்படுத்தி கொண்டு கர்த்தர் உங்களுக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்திற்கு நேராக என்ன பண்ண கடவும், நம்ம ஓட கடவும். 9வது வசனம் பாருங்க. ஆகையால் நீங்கள் வழி சந்தியிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளாய் நிறைந்திருந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி இங்கே பார்க்கிறோம். நம்ம அழைக்கப்பட்டவர்களாய் அதற்கு அபாத்திரராய் போகப்படும் பொழுது அவங்க என்ன சொல்றாரு, நீங்க போங்க, தெருக்கல்ல போங்க, யாரெல்லாம் பார்க்கீங்களோ அவங்களெல்லாம் கூட்டுவாங்க. அவங்க நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, பொல்லாதவனாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, அந்த கல்யாண விருந்து சாலைக்கு கூட்டிட்டு வாங்க. அந்த சாலை முழுவதும் என்ன பண்ணுது, விருந்தாளிகளால் நிரப்பப்பட்டு செய்யப்பட்ட விருந்துகள் எல்லாம் பரிமாறும்படியாக அவங்களை அழைத்து கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. இதே போல தான் கடைசி காலத்தில் இருக்குது. நீங்கள் எழும்புவீங்க, நீங்கள் கிதியோனா எழும்புவீங்க, யோசேப்பா எழுதுவீங்க, மோசையா எழும்புவீங்க, பவுலை போல, பேதுருவை போல வைராக்கியம் கொண்டவர்களாய், தானியேலை போல, சாத்ராக் மேஷக் ஆபேத் நேகை போல எல்லா சூழ்நிலைகள் என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாய் நீங்கள் எழும்புவீங்க. உங்களை கொண்டு ஒரு கூட்டு ஜனத்தை என்ன பண்ண முடியும், ரட்சிப்பின் பாதையில் வழிநடத்த முடியும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த அழைப்பை அசட்டை பண்ணுகிறவர்களாய், அந்த அழைப்புக்கு அபாத்திரராய் போகப்படும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார், உங்களை தள்ளிவிட்டு உங்களோடு கூட இருக்கிற வேறு ஜனங்களுக்கு இவர்களை கொண்டலாமா கர்த்தர் கிரியை செய்வார் என்று நம்ம அற்பமாய் நினைக்கிற மனிதர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய என்ன பண்ணுகிறார், போதுமானவராக இருக்கிறார். நம்ம வேதத்தில் பார்க்கிறது படியாக எஸ்தர் ராஜாத்தியை பார்க்கிறோம். எஸ்தர் 5வது அதிகாரம் 13-14 வசனத்தை பார்ப்போம். எஸ்தர் ராஜாதி வஸ்திக்கு பதிலாக நியமிக்கப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ராஜ மேன்மை இருக்காங்க. அவங்க அடிமையாய் போகப்பட்ட தேசத்தில், அவர் அடிமையாய் போகப்பட்ட இடங்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு உயர்ந்த ராணிங்கிற பதவி கிடைக்கிறது. அது 128 நாடுகளுக்கு ராஜாவானவருக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு மனைவியாக போகிறாங்க. அவர் போகிறது வரப்போகிற காரியங்களை கர்த்தர் அறிந்தபடி தான் வஸ்தியின் ஸ்தானத்தில் எஸ்தர் ராஜாத்தியை போய் அமர்த்துகிறாங்க. அவங்க தன்னுடைய யூத குலத்திற்கு ஆபத்து வரும்போது, தன் யூத குலத்திற்காக திறப்பிலே நிற்கப்படும்போது அந்த யூத குலத்தை காப்பாற்றிக் கொள்கிறாங்க. அதற்கு முன்னதாக பார்ப்போம் என்று சொன்னால் எஸ்தர் 5வது அதிகாரம் 13-14 பார்த்தீங்கன்னா, மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்பிக்க கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதில் நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்தில் உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். அதே போல தான் எஸ்தர் ராஜாதி, நான் ராஜாத்தியாக இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை, என் குலம் எதுவென்று கூட ராஜாவுக்கு தெரியாதுன்னு சொல்லி அமைதியாக இருந்தால் மொர்தெகாய் சொன்னது போல் ரட்சிப்பு வேறொரு இடத்துலேருந்து வந்திருக்கும். அவங்க ராஜாத்தியாக இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க தப்ப முடியாதபடி காரியங்கள் மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் அவங்க எல்லாவற்றையும் உணர்ந்தவர்களாக கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக அந்த இடத்துல நம்ம வைத்திருந்தாரோ அதை நிறைவேற்றும்படியாக தன் யூத குலத்திற்காக அவர்கள் ஜெபிக்கப்படும் பொழுது கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். நம்மளும் அதே போல தான் இருக்கும்.
நம்ம குடும்பத்திற்கு அளவுக்கு மட்டும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வல்லமைகளை வரங்களை தன் மட்டும் பயன்படுத்தி இந்த குடும்பத்திற்காக தனக்கு நெருங்கினவர்களுக்காக அந்த வல்லமைகளை வரங்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பயன்படுத்தாமல் அவர்கள் மேலே ஒரு கரிசனம் இல்லாதபடிக்கு நமக்கு எதற்கு வம்பு, ஊழியத்திற்குள்ள போனால் நிறைய பாடுகள் வரும், வேதனைகள் வரும்னு சொல்லிட்டு எல்லா காரியங்களும் யோசித்து என்ன பண்ணிக்கிறோம். ஒரு சில கூட்டமாய் நம்ம என்ன பண்றோம், தங்களுடைய காரியங்களை மாற்றி கொண்டு இருக்கோம். வருகையின் நாட்களில் நம்ம தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு என்ன பண்ணுகிறாரு, கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய காரியங்களை மாத்திரம் நீங்க பார்க்கப்படும் பொழுது உங்களை கொண்டு வைக்கப்பட்ட ஆத்துமாக்கள் அழிவுக்கு நேராக போகப்படும் பொழுது எஸ்தர் ராஜாத்தை பார்த்து மொர்தெகாய் சொன்னது போல ரட்சிப்பு வேறொரு இடத்துல எழும்பும். அப்பொழுது நீ தப்பித்து கொள்ள முடியாதபடிக்கு காரியங்கள் மாற்றப்படும் சொன்னது போல இந்த நாட்களிலும் கூட நம்மை ஒரு தடவை திரும்ப நம்மளுடைய அழைப்புகளை யோசித்து பார்க்கும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் சொன்ன அழைப்பை தப்பித்து விட்டு நம்மளுடைய ஜீவனை மாத்திரம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, தப்பித்து கொள்ள முடியாது. நம்ம அழைப்பை அசட்டை பண்ண கர்த்தர் நம்மிடத்துல வேறொருவரை எழுப்பப்படும் பொழுது நம்முடைய நிலைமை முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக காணப்படும். நம்ம 1 சாமுவேல் 15:1 பார்ப்போம் என்று சொன்னால், சவுல் ராஜாவை முதலாக கர்த்தர் தான் என்ன பண்றாரு, சவுலை ஒரு ராஜாவாக ஏற்படுத்தினார். அந்த ராஜாவினுடைய காரியங்களை கர்த்தர் செய்யப்படும் பொழுது அதுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியாதபடிக்கு அந்த ஸ்தானத்தை இழந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 15:11 வசனத்தை பார்ப்போம். நான் சவுலை 10 பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனநொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். சாமுவேல்கிட்ட இயேசுவானவர் கர்த்தராக பேசுகிறார். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு என்ன பண்ணுகிறது, மனஸ்தாபமாக இருக்கிறது. ஏனென்று சொல்லால் அவர் என்னை விட்டு என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனார். சவுலை முதலாக ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அந்த பெரிய ஸ்தானத்தை கொடுக்கப்படும் பொழுது தன்னை மேன்மை பாராட்டுகிற விதமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத படிக்கு போகப்படும் பொழுது கர்த்தருடைய இருதயம் என்ன பண்ணுகிறது, வேதனைப்படுகிறது. நான் அழைத்த அழைப்பை மறந்து விட்டார்கள். நான் கொடுத்த உயர்ந்த பதவியும் ஸ்தானத்தையும் என்ன பண்ணுகிறாங்க, பெரியதாக நினைத்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தை அல்ல தட்டும் பொழுது அதை அசட்டை பண்ணும் பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றாத படிக்கு கீழ்ப்படியாமைக்குள்ள போகப்படும் பொழுது கர்த்தருடைய இருதயம் வேதனைப்படுகிறது. அப்பொழுது என்ன பண்ணுகிறார், அந்த ஸ்தானத்திலிருந்து அவரை தள்ளி விடுகிறவராக காணப்படுகிறார். அதை என்ன பண்ணுறாங்க, அவருடைய தோழனுக்கு கொடுக்க உன்னிடத்துல இருந்து அந்த காரியங்கள் பறிக்கப்பட்டு நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால் அது உன் தோழனாகிய உன் தோழனுக்கு என்ன பண்ணுகிறது, கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி சாமுவேல் சவுலின் இடத்துல சொல்லுகிறாரு. ஆனாலும் சாமுவேல் சவுலை பார்த்து 26 சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்று சொன்னார். போகும்போது சாமுவேல் திரும்பும்போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டார். அது கிழிந்து போயிற்று. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். நம்ம அழைப்புக்கு பாத்திரராய் இல்லாமல் போகப்படும் பொழுது நம்முடைய ஸ்தானத்தை பிடுங்கி நம்முடைய அழைப்பை எடுத்து வேறொருக்கு கர்த்தர் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவரால் எல்லா காரியங்களையும் மாற்ற முடியும். காலங்களை சமயங்களை மாற்றுகிறவர் அவர்தான். ராஜாக்களை ஏற்படுத்துகிற அவர்தான். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். உங்களுக்கென்று ஒரு ஸ்தானத்தை கொடுத்து உங்களை ஒரு பெரிய ஸ்தானத்தில் வைத்து உங்களை குறித்த பெரிதான நோக்கத்தையும் திட்டத்தையும் கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கப்படும் பொழுது அதை அசட்டை பண்ணப்படும் பொழுதோ இல்லை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியோ கர்த்தருடைய சித்தம் இன்னது என்பதை அறியாதபடிக்கு தங்களோட சுய காரியத்தில் செய்யப்படும் பொழுதோ அந்த ஸ்தானத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நம்முடைய கரத்திலிருந்து பறித்து அதற்கு சித்தமான வேறொருவரை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல நிலைநிறுத்துகிறார் காணப்படுகிறார். இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நாம் அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டது போல ஒவ்வொருவருக்கும் அழைப்பு இருக்கு. நம்ம யாருக்குமே அழைப்பு இல்லை, எனக்கு தரிசனம் இல்லை, எனக்கு வரங்கள் இல்லை, வல்லமைகள் இல்லை, கிருபை இல்லை, எதுவுமே என்று சொல்ல முடியாது. கர்த்தர் நம்மை ரட்சிப்பின் பாதையில் நடத்தியிருக்கிறார் என்று சொன்னால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய ரத்தத்தால் பாவங்களை கழுவி கர்த்தருக்குள்ளாக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த ஒவ்வொருத்தரும் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அந்த காரியங்களை அறிவிக்காமல் இருப்பது நமக்கு ஐயோ என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அதே போல நமக்கு எல்லாவற்றுக்கும் அழைப்பு இருக்கிறது. நமக்குள்ள கர்த்தர் எதை குறித்து பேசுகிறார், என்ன காரியங்களை எதிர்பார்க்கிறார், என்ன நோக்கத்தை நிறைவேற்ற எதிர்பார்த்து கொண்டே
பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி நம்ம அழைப்பையும் தரிசனத்தையும் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தையும் நம்மை கொண்டு கத்தர் செய்ய நினைத்திருக்கிற தீர்மானங்களையும் நம்ம அறிந்து அந்த காரியத்திற்கு நேராக நம்முடைய இருதயத்தையும் அப்போ நம்முடைய சிந்தனைகளை திருப்ப போடும்போது அதற்கு ஏற்ற காரியங்களை செய்து அழிந்து போகிற ஆத்துமாக்களை பட்சமாய் திருப்பதற்கு கத்தர் பட்சமாய் திருப்பதற்கு உங்களை என்னையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். மோசே அழைக்கப்பட்ட பொழுது மோசே அநேக காரியங்களை சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த மாட்டேன் என்று சொல்லப்படும் பொழுது அவருக்கு என்ன தேவையோ அந்த காரியங்கள்லாம் நிறைவேற்றி கொடுத்து மோசையை கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு வழிநடத்தி கொண்டு ஒரு பெரிதான திரளான ஜனங்களுடைய மீட்புக்கும் ரட்சிப்புக்கும் அது காரணமாய் அமைந்தது. அதே போல் உங்களுக்கு என்ன அழைப்புகள் இருக்கிறதோ அதை அசட்டை பண்ணாதபடிக்கு உங்களோட சுய காரியங்களுக்காக உங்களோட சுய சிந்தனைகளுக்காக அதை இழந்து போகாதபடிக்கு கத்தர் கொடுத்த காரியத்தை நீங்கள் நிறைவேற்றத்தக்கதாய் உங்களோட இருதயத்தை திருப்புங்க. கத்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோம். சோதரிகளும் தகப்பன இந்த நாளிலும் கூட தகப்பன நம்முடைய அழைப்பை குறித்து நாங்கள் பேச நீங்கள் தீர்மானம் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிற தகப்பன. அப்பா இந்த வார்த்தையானது ஒவ்வொருடைய இருதயத்தில் கிரியை செய்யட்டு தகப்பனே. இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நாங்கள் தகப்பனே அப்பா உங்களுடைய அழைப்பை இழந்து போகாத படிக்கு உங்களுடைய தரிசனத்தில் இழந்து போகாத படிக்கு நீங்கள் என்ன நோக்கத்திற்காக ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்தீங்களோ என்ன நோக்கத்திற்காக அவரை அபிஷேகித்து அப்பா அவர்களை வழிநடத்தி கொண்டு போறீங்களோ அதை திட்டமும் தெளிவுமாய் அவர்கள் நிறைவேற்றும் தகப்பனே. ஒரு நாளும் அதை இழந்து போகாத படிக்கு அதற்கு அபாத்திரராய் போகாத படிக்கு தகப்பனே. அப்பா எல்லா காரியங்களையும் எல்லா காரியங்களையும் ஒதுக்கி விட்டு அப்பா அவங்க தூசிய உதிரை எழும்பி அவர்களுடைய ஸ்தானத்தில் நிலை நின்று அப்பா என்ன நோக்கத்திலோடு கூட அவர்களை நிலைநிறுத்தினீங்களோ அந்த ஸ்தானத்தை அவர்கள் நிறைவாய் செய்து முடிக்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படுங்க, பலப்படுங்க, ஆசீர்வாதத்தை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.